இறையேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 26வது அதிகாரமானது இரண்டாவது கணக்கெடுப்பை அவர்களுடைய குலத்தாரில் இருக்கக்கூடிய அனைத்து 20 வயது அதற்கு மேலுள்ள போரிடக்கூடிய அனைத்து ஆண்மகளுடைய கணக்கெடுப்பை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்ப வாரியாக கணக்கெடுப்பானது நடத்தப்படுகிறது. லேவிய குடும்பத்தை தவிர இவர்கள் அனைவருக்குமே இந்த கணக்கெடுப்பை எடுத்து அந்த நிலமானது அவர்களுக்கு ஏற்றவாறு பங்கிடப்படுகிறது. மோசே பங்கிட்டு கொடுக்க கடவுள் ஆணையிடுகிறார். அது மட்டுமல்ல, இதோ இந்த லேவிய குடும்பத்துக்கு மட்டும் எந்த பங்கீடும் சொத்துகளும் இல்லை. கடைசியிலே ஒரு சின்ன ஒரு உண்மைத்துவம் சொல்லப்படுகிறது. அதாவது யாரெல்லாம் எகிப்திலிருந்து அந்த முதல் கணக்கெடுப்புல எடுத்தாங்களோ அந்த ஆண்மங்கள் யாருமே இதுல இல்லை. ஏனெனில் கடவுள் கட்டளையிட்டபடி அவர்கள் எல்லாம் பாளையத்தில் இறந்து போனார்கள். அந்த கணக்கெடுப்பு ஒரு 2 குலத்தை தவிர அதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். கடவுளுடைய கண்களில் அனைத்துமே எண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களை அவர் தக்க நேரத்தில் தகுந்த விதத்தில் வழி நடத்தி அவர்களுக்கு ஏற்ற அந்த நாட்டையும் சொத்தையும் கொடுக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நம்மையும் கடவுள் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார். நம்மையும் பார்த்து கொண்டு நமக்கு என்ன என்பதை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். அந்த கொள்ளை நோய்க்கு பின்பு ஆண்டவர் மோசேயிடமும் குரு ஆரோன் மகன் எலெயாசாரிடமும் இஸ்ரேல் மக்களினுடைய கூட்டமைப்பு முழுவதிலும் 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள போருக்கு போகத்தக்க இஸ்ரேலுடைய ஆண் மக்கள் அனைவரையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக கணக்கெடுங்கள் என்றார். மோசேயும் குரு எலெயாசாரும் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் அவர்களிடம் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே 20 வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை கணக்கெடுங்கள் என்று கூறினார். எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இஸ்ரேலுடைய ஆண் மக்கள் பின்வருமாறு: ரூபன் இஸ்ரேலுடைய தலைமகனாவான். ரூபன் புதல்வர் பின் வருமாறு: ஆனோக்கு வழிவந்த ஆனோக்கு குடும்பத்தார், பல்லு வழிவந்த பல்லு குடும்பத்தார், எட்சரோன் வழிவந்த எட்சரோன் குடும்பத்தார், கர்மி வழிவந்த கர்மி குடும்பத்தார். ரூபன் குடும்பங்கள் இவையே. இவற்றினுடைய எண்ணப்பட்டோர் 43,730 பேர். பல்லு புதல்வர்கள் எலியாபு புதல்வர் நெமுவேல், தாத்தான், அபிராம். கோகாத்தினுடைய கூட்டத்தார் ஆண்டவருடன் வாக்குவாதம் செய்தபோது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக போராடுமாறு மக்கள் கூட்டமைப்பு தேர்ந்தெடுத்த தாத்தானும் ஆபிராமும் இவர்களே. அவர் அப்போது நிலம் வாயை திறந்து கோராக்குடன் சேர்ந்து அவர்களை விழுங்கியது. நெருப்பு 250 பேரை கவ்வியது. அக்கூட்டம் மாண்டது. இவ்வாறு அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஆனார்கள். ஆனால் கோராக்கு புதல்வர்கள் மடியவில்லை. தங்கள் குடும்பங்கள் வாரியாக சிமியோன் புதல்வர் பின் வருமாறு: நெமுவேல் வழியாக நெமுவேல் குடும்பத்தார், யாமின் வழியாக யாமின் குடும்பத்தார், யாக்கின் வழியாக யாக்கின் குடும்பத்தார், செராகு வழியாக செராகின் குடும்பத்தார், சாவூர் வழியாக சாவூர் குடும்பத்தார். சிமியோன் குடும்பங்கள் இவையே. இவர்கள் 22,200 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக காத்து புதல்வர் பின் வருமாறு: செப்போன் வழியாக செப்போன் குடும்பத்தார், அக்கி வழியாக அக்கி குடும்பத்தார், சூனி வழியாக சூனி குடும்பத்தார், ஒஸ்னி வழியாக ஒஸ்னி குடும்பத்தார், ஏரி வழியாக ஏரி குடும்பத்தார், அரோது வழியாக அரோது குடும்பத்தார், அரேலி வழியாக அரேலி குடும்பத்தார். அவர்கள் எண்ணிக்கைப்படி காத்து புதல்வர்கள் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 46,500 பேர். யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான் என்போர். ஏர், ஓனான் ஆகியோர் கானான் நாட்டில் இறந்தனர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யூதாவின் புதல்வர் பின் வருமாறு: சேலா வழியாக சேலா குடும்பத்தார், பெரேசு வழியாக பெரேசு குடும்பத்தார், செராகு வழியாக செராகு குடும்பத்தார். பெரேசினுடைய புதல்வர் பின் வருமாறு: எட்சரோன் வழியாக எட்சரோன் குடும்பத்தார், ஆமுல் வழியாக ஆமுல் குடும்பத்தார். அவர்கள் எண்ணிக்கைப்படி யூதாவின் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 76,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இசக்கார் புதல்வர் பின் வருமாறு:
தோழா வழியாக தோழா குடும்பத்தார், பூவா வழியாக பூவா குடும்பத்தார், யாசுபு வழியாக யாசுபு குடும்பத்தார், சிம்ரோன் வழியாக சிம்ரோன் குடும்பத்தார். அவர்கள் எண்ணிக்கைப்படி இசக்கார் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 64,300 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக செபுலோன் புதல்வர் பின் வருமாறு: செரேது வழியாக செரேது குடும்பத்தார், ஏலோன் வழியாக ஏலோன் குடும்பத்தார், யாகுவேல் வழியாக யாகுவேல் குடும்பத்தார். அவர்கள் எண்ணிக்கைப்படி செபுலோன் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 66,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் மனாசேயும் எப்ராயும் ஆவர். மனாசே புதல்வர் பின்வருமாறு: மாக்கீர் வழியாக மாக்கீர் குடும்பத்தார். மாக்கீர் கிளையாத்தின் தந்தை. கிளையாது வழியாக கிளையாது குடும்பத்தார். கிளையாது புதல்வர் இவர்களே. ஏசேர் வழியாக ஏசேர் குடும்பத்தார். ஏலேக்கு வழியாக ஏலேக்கு குடும்பத்தார். அஸ்ரியல் வழியாக அஸ்ரியல் குடும்பத்தார். செக்கேம் வழியாக செக்கேம் குடும்பத்தார். செமிதா வழியாக செமிதா குடும்பத்தார். ஏப்போ வழியாக ஏப்பேர் குடும்பத்தார். ஏப்பேர் மகன் செலோபு காத்துக்கு புதல்வர்கள் இல்லை, ஆனால் புதல்வியர் இருந்தனர். செலோபு காத்தினுடைய புதல்வியர் பெயர்கள் பின்வருமாறு: மக்லா, நோவா, ஒகுலா, மில்கா, திர்சா ஆகியவை. மனாசேவினுடைய குடும்பங்கள் இவையே. அவர்கள் தொகை 52,700. தங்கள் குடும்பங்கள் வாரியாக எப்ராயிம் புதல்வர்கள் இவர்களே. சுத்தேலாகு வழியாக சுத்தேலாகு குடும்பத்தார். பெக்கேர் வழியாக பெக்கேர் குடும்பத்தார். தாகன் வழியாக தாகன் குடும்பத்தார். சுத்தேலாகினுடைய புதல்வர் ஏரானும் ஏரான் குடும்பத்தாருமே. அவர்கள் எண்ணிக்கைப்படி எப்ராயிம் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 32,500 பேர். ஆக மொத்தம் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் இவர்களே. தங்கள் குடும்பங்கள் வாரியாக பெஞ்சமின் புதல்வர் பின் வருமாறு: பேலா வழியாக பேலா குடும்பத்தார். அஸ்பேல் வழியாக அஸ்பேல் குடும்பத்தார். அகிராம் வழியாக அகிராம் குடும்பத்தார். செபுபாம் வழியாக செபுபாம் குடும்பத்தார். கூபாம் வழியாக கூபாம் குடும்பத்தார். பேலா புதல்வர் அருது நாமன் என்போரை. அருது வழியாக அருது குடும்பத்தார். நாமான் வழியாக நாமன் குடும்பத்தார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக பெஞ்சமின் புதல்வர் இவர்களே. அவர்கள் தொகை 45,600. தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் புதல்வர்கள் இவர்களே. சூகாம் வழியாக சூகாம் குடும்பத்தார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இவையே தான் குடும்பங்கள். அவர்கள் எண்ணிக்கைப்படி சூகாம் குடும்பத்தில் 64,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசேர் புதல்வர் பின் வருமாறு: இம்னா வழியாக இம்னா குடும்பத்தார். இசுவி வழியாக இசுவி குடும்பத்தார். பெரியா வழியாக பெரியா குடும்பத்தார். பெரியா புதல்வர் பின் வருமாறு: எபேர் வழியாக எபேர் குடும்பத்தார். மல்கியல் வழியாக மல்கியல் குடும்பத்தார். ஆசேர் புதல்வி பெயர் செராகு. அவர்கள் எண்ணிக்கைப்படி ஆசேர் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 53,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக நப்தலி புதல்வர் பின் வருமாறு: யாட்சியல் வழியாக யாட்சியல் குடும்பத்தார். கூனி வழியாக கூனி குடும்பத்தார். ஏசேர் வழியாக ஏசேர் குடும்பத்தார். சில்லேம் வழியாக சில்லேம் குடும்பத்தார். அவர்கள் எண்ணிக்கைப்படி நப்தலி குடும்பங்கள் இவையே. அவர்கள் தொகை 45,400. ஆக இஸ்ரேலின் ஆண் மக்களின் தொகை 6,01,730. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: பெயர்களினுடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை சொத்தாக பங்கிடப்படும். குளங்களுள் பெரியவர்களுக்கு கூட்டியும் சிறியவர்களுக்கு குறைத்தும் நீ அதனை உரிமை சொத்தாக கொடுப்பாய். ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கு ஏற்ப உரிமை சொத்து வழங்கப்படும். ஆயினும் திருவுளச்சீட்டு முறையிலேயே நாடு பங்கிடப்படும். அவர்கள் தங்கள் மூதாதையர் குலப்பெயர்கள் வாரியாக உரிமை சொத்தை பெறுவார்கள். பெரியவருக்கும் சிறியவருக்கும் இடையே திருவுளச்சீட்டு முறைப்படி அதனதன் உரிமை சொத்து பங்கிடப்படும். தங்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்ட லேவியர் இவர்களே.
கெர்சோன் வழியாக கெர்சோன் குடும்பத்தார், கோகாத்து வழியாக கோகாத்து குடும்பத்தார், மெராரி வழியாக மெராரி குடும்பத்தார், லேவி குடும்பங்களான லிப்னி குடும்பம், எப்ரோன் குடும்பம், மக்லி குடும்பம், மூசி குடும்பம், கோராகு குடும்பம், கோகாத்து அம்ராமின் தந்தை அம்ராம், மனைவி பெயர் யோகாபெத்து. இவள் லேவி மகள், லேவிக்கு இவள் எகிப்தில் பிறந்தவள். அம்ராமுக்கு இவள் ஆரோன், மோசே, அவர்களுடைய சகோதரி மிரியாம் ஆகியோரை பெற்றெடுத்தாள். ஆரோனுக்கு பிறந்தவர்கள் நாதாபு, அபிக்கு, எலெயாசார், இத்தமார் ஆகியோர். ஆனால் நாதாபும் அபிக்கும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்தபோது கொல்லப்பட்டனர். லேவியரில் 1 மாதமும் அதற்கு மேலுமான ஆண்களில் எண்ணப்பட்டோர் 23,000 பேர். இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு எந்த உரிமை சொத்தும் தரப்படவில்லை. மோசேயாலும் குரு எலெயாசாராலும் எண்ணப்பட்டோர் இவர்களே. அவர்கள் இஸ்ரேல் மக்களை எரிக்கோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபிய சமவெளியில் எண்ணினார்கள். ஆனால் சீனாய் பாலைநிலத்தில் மோசேயாலும் குரு ஆரோனாலும் எண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களில் எவரும் இவர்களுடைய இல்லை. ஏனெனில் அவர்கள் பாலைநிலத்தில் மடிந்து விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எபுனேன் புதல்வன் காலேயையும் நூன் புதல்வன் யோசுவாவையும் தவிர அவர்களில் ஒருவனும் நீந்தியிருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.